செவிதாழ்த்தி இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சிறப்பான எங்களால் பல வருடங்களாக 800 வருடங்களுக்கு மேலால் போற்றி புகழ்ந்து பின்பற்றப்படக்கூடிய செய்யிது சாதாத்துமார்களுள் ஒருவரான குத்துபுமார்களில் மிகப்பெரிய குத்துபுகளில் ஒரு குத்துபான அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வரான ஆயிரக்கணக்கான உலமாக்களையும் சூஃபியாக்களையும் மிக பெரிய பெரிய அவுலியாக்களையும் கல்பு பரிசுத்தமாக்கப்பட்ட நல்லடியார்களையும் உருவாக்கிய அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்யர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாஸுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை நினைவு கூறக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய துஆ பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மஜ்லிஸுடைய ஆரம்ப நாளிலே நாம் வீட்டிருக்கிறோம். 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026. இவர்கள் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை விட அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனிதர்களை திருத்துவதற்காக, சீர்திருத்தம் செய்வதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நம்முடைய ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு முக்கியமான விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை எவ்வாறு நடாத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, நாடுகிறானோ, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் அனைத்தையும் ஏற்பாடு செய்து முடித்து விட்டான். நபிமார்களில் யார் யார் வருவார்கள், ரசூல்மார்களில் யார் யார் வருவார்கள், சஹாபாக்களாக, அஹ்லுல் பைத்துகளாக, தாபிஊன்களாக, அத்பாஉத் தாபிஈன்களாக, குத்துபுமார்களாக, வலிமார்களாக உலகத்தில் யார் யாரெல்லாம் வருவார்கள் என்பதனை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், ஏற்பாடு செய்து முடித்து விட்டான். அல்லாஹ்வினால் அருளப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் அருள் பார்வை பெற்றவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் பார்வைக்கு உட்பட்டு முஹப்பத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் உலகத்தில் கண்ணியமாக்கப்பட்டார்கள், சிறப்பாக்கப்பட்டார்கள். கியாமத் நாள் வரையில் அவர்களுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதை யாராலும் நிறுத்த முடியாது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், உலகத்திலே நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு கடைசி நபி, கடைசி ரசூல் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்பு எந்த ஒரு நபியும் வரவும் மாட்டார்கள், ரசூலும் வரவும் மாட்டார்கள், வரவும் முடியாது. வந்தாலும் அது பொய். ஆனால் இந்த உலகம் கெட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தை சீர்திருத்த வேண்டும். குத்பா ஓதக்கூடிய உலமாக்கள் இந்த உலகத்தை சீர்திருத்துகிறார்களா என்று பார்த்தால் உலமாக்களை சீர்திருத்த இன்னொரு கூட்டம் வேண்டும். காரணம், உலமாக்கள் மத்தியில் ஒற்றுமை கிடையாது. அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்குள்ளே இருக்கும் உலமாக்களும் தான், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு வெளியில் இருக்கும் உலமாக்களும் தான், சூஃபியாக்களை பாராட்டும் உலமாக்களும் தான், சூஃபியாக்களை தப்பாக பேசக்கூடிய உலமாக்களும் தான். உலமாக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் போது எவ்வாறு மக்களை சீர்திருத்துவது? கல்பால் உள் விளங்கி அறியக்கூடிய, கல்பு பரிசுத்தமாக்கப்பட்ட, ஞானம் நிறைந்த, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நபிமார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அவர்களால் தான் மக்களை சீர்திருத்தலாம். அவர்களால் தான் சரியான
அல் குர்ஆன் சுன்னாவுடைய அமைப்பில் வாழ்ந்து காட்டலாம். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு பிறகு சஹாபாக்கள், அஹ்லுல் பைத்துகள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலத்தில் மிகவும் சிறந்த காலம் என்னுடைய காலம். சஹாபாக்களோட சேர்த்து 100 வருஷம் வச்சுக்கொள்வோமே, ஒரு நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு 200 வருஷம். சும்மல்லதீன யலூனஹும், இன்னும் 100 வருஷம். அப்ப 300 வருஷத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபை பண்ணிவிட்டு, காலத்தில் சிறந்த காலம் சஹாபாக்களின் காலம், அதுக்கு அடுத்தது தாபிஊன்களின் காலம், அதுக்கு அடுத்தது தபஅத் தாபிஈன்களுடைய காலம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அப்ப ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு 400களில் வாழ்ந்தது சிறந்த காலம், அதுக்கு பிறகு 500களில் வாழ்ந்தது சிறந்த காலம், அதுக்கு பிறகு 600களில் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். துனியா முடியலாட்டி 5000 வருஷம் வாழ்ந்தால் கிட்டத்தட்ட 50 நூற்றாண்டுகளுக்கு சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன, அதுக்கு பின்னால் அவங்க, அதுக்கு பின்னால் இவங்க இல்ல, 3ஓட நிப்பாட்டிடுவாங்க. காலத்துல சிறந்த காலம் சஹாபாக்கள காலம், அதுக்கு பிறகு தாபிஊன்கள காலம், அதுக்கு பிறகு அத்பாஉத் தாபிஈன்களுடைய காலம். இந்த காலத்துக்குள்ளே சஹாபாக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கால் மடித்து உட்கார்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களுடைய பரக்கத்துகளை பெற்று, தாயை விட, தகப்பனை விட, பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, செல்வத்தை விட, உயிரை விட நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூரண மஹப்பத்தையும் பின்பற்றுதலையும் கொடுத்து சஹாபா பெருமக்களை வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை விட உயர்த்தி வைத்தார். அதுக்கு பிறகு தாபிஊன்களுடைய காலம். தாபிஊன்களுடைய காலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 4 மதுஹபுடைய இமாம்களை குர்ஆனை ஆராய்ச்சி செய்து முஜ்தஹித் முத்லக்குகளாக குர்ஆனை மிகவும் பரிசுத்தத்தோடு பாதுகாப்பதற்காக 4 மதுஹபுடைய இமாம்களை தாபிஊன்களுடைய காலத்திலே தபஅத் தாபிஈன்கள் வர முன்பதாகவே அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அவர்களிலே இமாமுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80லே பிறந்தவர்கள். இமாமுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 93லே பிறந்தவர்கள். இமாமுனா அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150லே பிறந்தவர்கள். இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 160 அல்லது 65க்குள்ளே பிறந்தவர்கள். இந்த 4 இமாம்களும் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து குர்ஆனுக்குரிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் செய்து முடித்தார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100கணக்கான உஸ்தாதுமார்கள் இருந்தார்கள். குறைந்தபட்சம் 5 உஸ்தாதுமார்கள் பெயர் எங்களுக்கு தெரியாது. இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் மதஹபுடைய ஸ்தாபகர், மாலிக் இமாமுக்கு 100கணக்கான உஸ்தாதுமார்கள் இருந்தார்கள். அதுல 5 பேரை நமக்கு தெரியாது, தேடி எடுக்கணும், மனப்பாடம் இல்ல. அதே போல ஷாஃபி இமாமுடைய உஸ்தாதுமார்கள், அதே போல அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய உஸ்தாதுமார்கள், இவங்க ஒருத்தரையுமே தெரியாது. அவர்கிட்ட படித்த மாணவனாகிய 4 மதுஹபுடைய முஜ்தஹித் முத்லக்குகளான இந்த மதுஹபுடைய இமாம்களை முழு உலகத்துக்கும் தெரியும், 73 கூட்டத்துக்கும் தெரியும், ஆலிம்களுக்கும் தெரியும், ஆலிம் அல்லாத பாமரர்களுக்கும் தெரியும். இது எப்படி? அவங்கள வாட்ஸ்அப் மூலமாகவோ, டெலிவிஷன் மூலமாகவோ, ரேடியோ மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒன்று, எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியாவே இல்ல, கிதாபுகளை எழுதி போட்டோ கூட இல்லாமல், கேமரா கூட இல்லாமல், வாட்ஸ்அப் இல்லாமல், எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாமல் முழு உலகத்திற்கும் அன்னார்களுடைய பெயர்கள் பரப்பப்பட்டது என்று சொன்னால் இது மனிதர்களால செய்ய இயலுமான வேலை ஒன்றல்ல. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், கண்ணியப்படுத்தினான், சிறப்பாக்கினான். உலகத்திலே இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 194 முஹத்திஸீன்களில் தபீபுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய
தபீபுல் ஹதீஸ், ஹதீஸ்களுக்கெல்லாம் டாக்டர் என்று சொல்லக்கூடிய இமாமுனா முஹம்மது இப்னு முஹம்மது இஸ்மாயிலுல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு வ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 194ல பிறக்கிறாங்க. அப்ப ஹிஜ்ரி 200ஓட தாபியூன்களுடைய காலம் முடியுது. ஹிஜ்ரி 194ல இருந்து 6ஆம் வயதை தாண்டி 200வது வயது முடிஞ்சு 200 ஆரம்பிச்சு 300 வரையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட மாணவன் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத் 6 சியாவு சித்தாவின் ஹதீஸ் கிரந்தங்களை ஹதீதுகளுக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த 6 மிகப்பெரிய சீதேவிகளை அதுக்கு பிறகு அனுப்பினார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட புகாரி இமாம் அனுப்பல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட புகாரி இமாம் அனுப்பல்ல. அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு 6 லட்சம் ஹதீதுகளை ராவிகளோடு மனப்பாடம் செய்தவர்கள். இது சீனங்கோட்டை பேர்வல தானே. 6 லட்சம் மாணிக்க கல்லு ஃபென்சி லொட்டொண்ட எடுத்து அதுல 3 லட்சம் கல்ல சைடு காக்கி 3 லட்சத்தை தெரிஞ்செடுத்து அதுல 2 லட்சம் கல்ல சைடு காக்கி 1 லட்சம் கல்ல தெரிஞ்செடுத்து அதுல 50,000 கல்ல சைடு காக்கி 50,000 கல்ல தெரிஞ்செடுத்து இப்படி 6 லட்சம் கல்லுல 5,000 சொச்சம் கல்ல எடுத்தா அந்த கல்லுல எப்படிப்பட்ட விலை இருக்கும், எப்படிப்பட்ட கிளீனா இருக்கும், எப்படிப்பட்ட கட்டா இருக்கும். இது இந்த இடத்துல சொல்ல பொருத்தம். 6 லட்சம் ஹதீதுகளில் அப்படியே தள்ளி 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 4,000 சொச்சம் ஹதீதைத்தான் எடுத்தாங்க. அதுல மடக்கி 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 வரக்கூடிய ஹதீது 2-3 தடவை ஒரே கிதாபுல 2-3 தலைப்புல வந்ததனால 7,000 சொச்சம் என்று சொல்கிறோம். இப்ப ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. 6 விஷயம் அதுல இருக்கு ஈமான்ல. அதுல அல்லாஹ்வை பத்தி ஒரு தலைப்புல ஒரு பாடம் எழுதினா இந்த ஆமன்து பில்லாஹி ஹதீஸ் வரும். மலக்குகளுடைய தலைப்புக்கு கீழே அதே ஹதீஸ் வரும். அப்ப ஒரே சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் 2 தடவை வருது. வ குதுபிஹி வேதங்களை பத்தி எழுதும் போது இதே ஹதீஸ் வரும். 5 ஃபர்து 5 கடமைகள் இஸ்லாத்தில, ஒன்று கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். சஹீஹுல் புகாரியில கலிமாட பாடத்திலே இந்த ஹதீஸ் வரும், தொழுகையில பாடத்திலே இந்த ஹதீஸ் வரும், நோன்புட பாடத்திலே இதே ஹதீஸ் வரும். அப்ப 5 தடவை வந்தது. எனவே மடக்கி மடக்கி வந்ததனால 7,000 சொச்சம் என்று சொல்கிறோம். எனவே கண்ணியமான சீதேவிகளே, நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? மதுஹபுட இமாம்கள் செஞ்ச வேலையை முஹத்திஸீன்களுக்கு செய்ய முடியாது. முஹத்திஸீன்கள் செஞ்ச வேலையை மதுஹபுடைய இமாம்களுக்கு செய்ய முடியாது. இவங்க எல்லாரும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் குர்ஆனை பாதுகாத்தார்கள், அடுத்த கூட்டம் ஹதீதுகளை பாதுகாத்தார்கள். குர்ஆனையும் ஹதீதையும் எடுத்து சஹாபாக்களுடைய வழிமுறைகளை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல் என்னும் இஹ்சான் நல்லெண்ணத்தோட தக்வாவோட பேணுதலோட கல்வை பரிசுத்தப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்தையும் எடுத்து ஒரு காலத்தில் வாழ்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 400களில் குத்துபுமார்களை அனுப்பினார். ஹிஜ்ரி 400 சொச்சத்துல குத்துபுல் அக்தாப் ஓதுல்லாலும் சையதுனா முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்தாத், ஈராக் போன்ற நாடுகள் ஏரியாக்கள்ல வாழ்ந்தார்கள், சீர்திருத்தினார்கள். ஹிஜ்ரி 500 சொச்சத்துல குத்துபுல் அக்பர் கௌதுல்லா சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாஸுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா இவங்க வருமனே மதரசாவுல போய் ஓதி ஆலிமாகி தலப்பா கட்டி 8 வருஷம் ஓதி எங்களே போல யாரோ எழுதின கித்தாப பார்த்துட்டு வந்து பேசுறவங்க இல்ல. யாரோ ஒருத்தர் எழுதின கித்தாப பார்த்துட்டு தான் நாங்க வந்து பேசி பெரிய மனுஷர் ஆகிறோம். எழுதி நினைச்சதை பேச முடியாது. அதுக்காக வேண்டி இப்படி கண்ணை பொத்தி கொண்டு இருந்தா கல்புக்கு என்ன சரி இறங்குதான்னு பார்த்தா ஊட்டி யோசனை தான் வருது, வியாபாரத்துல யோசனை தான் வருது. கல்புக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. இந்த கல்புக்குள்ளே அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பும் இல்ல. உடம்பு அமல் செய்து கல்பு எங்கேயோ இருக்குது. அதனாலதான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்,
நீங்களாம் காட்டுக்கு போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்தை விட்டு ஓட வேண்டாம், உலகத்துக்கோல இருங்க. உலகத்துல இருந்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா தொழில் செய்யுங்க. அதோட விக்கிரின் மூலம் கல்பால அல்லாவை நெருங்குங்கள். ஆரம்பிச்சாங்க ஷாதுலியா தரீகாவை. அவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய குத்துப். இவங்களை பத்தி எல்லாம் பேசுறேன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மகான்கள், அல்லாஹுவை நெருங்கியவர்கள், கல்பால் அல்லாஹ்வுடைய ரகசியங்களை பார்க்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது இந்த இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே கண்ணியமான சீதேவிகளே, இந்த ஷாதுலியா தரீகா சலவாத்துடைய தரீகா, சலாமுடைய தரீகா. அத்தஹியாத்தில ஒரு சலவாத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அத்தஹியாத் எல்லாம் ஓதிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் என்று ஒரு சலவாத்தை ஓதுகிறோம். இது ஸலாத்துல் இப்ராஹீமியா, ஆக ஏற்றமான சலவாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சங்கையான வாயால சொன்ன சலவாத் ஸலாத்துல் இப்ராஹீமியா. ஆனால் அந்த சலவாத்துல சலாம் கிடையாது, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் என்று கிடையாது. ஏன் சலாம் கிடையாது? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சங்கையான வாயால இது சிறப்பான சலவாத் என்று சொன்னால் அதுல சலாம் இருந்தோ இல்லையோ அது சிறப்பான சலவாத்து தான். ஆனால் ஏனைய சலவாத்துகளுள் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அல்லது கடைசியாக ஸல்லிம் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலாத்தோட சலாமையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எல்லா சலவாத்தையும் எடுத்து பாருங்க, வேண்டிய ஒரு சலவாத்தை எடுத்து பாருங்க, வஸல்லிம் அல்லது வஸல்லம் சலாமும் சொல்வானாக. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலாயிக்காமார்களும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு யுஸல்லூன அலன் நபி என்றால் ஸலவாத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே, நம்பிக்கையாளர்களே, ஸல்லூ அலைஹி, நீங்க அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்க, வ ஸல்லிமு தஸ்லீமா, சலாமும் சொல்லுங்க. அதுவும் எப்படி? தஸ்லீமா. இதுக்கு மதரசால விளக்கம் கொடுப்பாங்க. சலாம் சொல்லுகிறதாக சொல்லுங்க. அப்படி என்றா சலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டே இருங்க, உறுதியா இருந்து கொள்ளுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. சலவாத்தையும் சலாமையும் விட வேண்டாம். அது உலகத்திலும் ஈடேற்றம், கபரிலும் ஈடேற்றம், மஹ்ஷரிலும் ஈடேற்றம், சிராத்திலும் ஈடேற்றம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். சலவாத்தும் சலாமும் சொல்லுவதனால் நாக்கு பரிசுத்தப்படுத்தப்படும், ரத்தம் பரிசுத்தப்படுத்தப்படும், ரூஹு பரிசுத்தப்படுத்தப்படும், நரம்பு பரிசுத்தப்படுத்தப்படும், நஃப்ஸ் பரிசுத்தப்படுத்தப்படும், வாழ்க்கை பரிசுத்தப்படுத்தப்படும், நிலைமைகள் பரிசுத்தப்படுத்தப்படும். சலவாத்தும் சலாமும் சொல்லுவதனால். அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய குத்துப், ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்தாத், அவருடைய ஷேக், அவர்கள் கோர்வை செய்ததுதான் இந்த சலாத்து நாரியா, சலாத்து தஃப்ரீஜியா என்று சொல்றோம். வெற்றியை பெற்று தரக்கூடிய சலவாத். நெருப்பு எப்படி விறகை சாம்பலாக்குமோ அதே போல பாவங்களை எரிக்கக்கூடிய சலவாத் இந்த சலவாத் என்ற கருத்தில் தான் சலாத்து நாரியா, நெருப்ப போல சுத்திரும் எல்லா பாவங்களையும். அப்படிப்பட்ட சலவாத். அந்த சலவாத்து இல்ஹாமியத்தான அமைப்பில் அல்லாஹ்வினால் எமது குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா ஷேக் உஸ்தாத் அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இல்ஹாமியத்தான அமைப்பில் உருவாக்கப்பட்டது. எப்படி சொன்னார்கள்? எப்படி ஆரம்பித்தார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன். சலவாத்தும் சொல்வாயாக, பரிபூரணமான சலாமும் சொல்வாயாக.
இதே சலாத்து நாரியா அதுல பொருள் எல்லாம் சொல்லி கொண்டு போனா வேற எங்கேயோ போய் நீடிச்சு 9:30 மணி ஆகும். அலா சய்யிதுனா முஹம்மதின், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிபூர்ணமான ஸலவாத்தும் சொல்வாயாக, பரிபூர்ணமான சலாமும் சொல்வாயாக. ஏன் அப்படி ஆரம்பத்தில் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஸலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று ஸலவாத்தையும் சலாமையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள். அதே போலதான் நமது வதீஃபாவை பாருங்க. சாதுரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல் ஸலாம் பின் மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அவங்களுக்கு அல்லாஹ் இல்ஹாமியத்தாக கொடுத்த இந்த ஸலவாத், ஸலவாத்துல் மஷீஷியா, அப்துல் ஸலாம் மஷீஷ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஸலவாத் இது. வதீஃபா என்றா வெறும் ஓதல் அல்லாது, அது தனி ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் புகழக்கூடியது, பாராட்டக்கூடியது, நிலைமைகளை எடுத்து காண்பிக்கக்கூடியது. அதை பொருள் தெரிந்த ஒருவர் அதை ஓதினால், சரியான முறையில் ஓதினால் அவர் விடமாட்டார். எங்களுக்கு கூட அது விடுபடுது, விடுபடாம ஓதோணும். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானா. எந்த நிலையிலும் எந்த கட்டத்திலும் விடுபடாமல் ஓதக்கூடிய சீதேவிகளும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் என்றுதான் அது ஆரம்பிக்கும். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் என்று அப்துல் ஸலாம் பின் மஷீஷ் சொன்ன மாதிரி வதீஃபாவுடைய ஆரம்பமே அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பிஜமீஇ ஷுஊனி ஃபில் ظுஹூரி வல் புதூனி அலா மன், வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அனைத்து படைப்பினங்களும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒருவர் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத்தும் சலாமும் சொல்வாயாக. ஒருவர் மீது என்று சொன்னதானே, அந்த ஒருவர் யார்? அப்படி சொல்லி கொண்டு வருது. முழு வலீஃபாக்கு பொருள் சொல்லுமா? நேரம் இருக்குதா? வலீஃபா ஓதினாலே 20 நிமிஷம் போகுது. எப்படி பொருள் சொல்ற? اللهم صل وسلم بجميع شؤون في الظهور والبطون على من منه انشقت الاسرار الكامله في ذاته العليه ظهورا وانفلقت الانوار المنطويه في سماء صفاته الثانيه بدورا. அண்டு வந்து 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த எந்த மனிதர்களாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரகசியத்தை விளங்க முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தரஜாவை எக்காரணம் கொண்டும் விளங்கக்கூடிய அறிவை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படி சொல்லி சொல்லி வந்து சலாத்தன் தலீகு என்று வருதா? சலாத்தன் தலீகு பிக மின்க, அந்த சலாத்தன் அல்லாஹும்ம ஸல்லி சலாத்தன் என்று சலாத்துன் நாரியால வந்தது. அதே போல அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பிஜமீஇ ஷுஊனி என்று தொடங்கிட்டு அந்த சல்லிக்கு சல்லிமு தஸ்லீமா என்று சொன்ன மாதிரி சல்லி சலாத்தன் தலீகு என்று அவங்கள பத்தி மறுபடியும் சொல்லி சொல்லி வஸலாமன் யுஜாரி என்று கொண்டு வருதா? அந்த சல்லிம் என்பதற்கு சலாமன் என்பதை கொண்டு வந்து முழு வலீஃபாவுமே ஸலவாத் தான். அப்ப வலீஃபாக்குள்ள என்ன இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய யதார்த்தம், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தரஜா, ஆகிரத்தில் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தரஜா, உலகத்தை படைக்க முந்தி அல்லாஹ் எந்த அந்தஸ்தில் அவர்களை வைத்தான், அவங்க யாரு எவரு என்பதனை மிகவும் நுண்ணியமாக துல்லியமாக அல்லாஹு தஆலா இந்த வலீஃபாவிலே இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் ஸலவாத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியே வந்து 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 கடைசியில தாம்மாத்தில் முபாரகாத்துக்கு பிறகு ஔராதுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாயால ஓதின ஔராதுகளை அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ல ஆரம்பித்து கடைசி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் வரையில், ஆயத்துல் குர்சி ஓதும் வரையில, அதிலிருந்து வேறு வேறு சூறாக்கள் ஓதும் வரையில, அதிலிருந்து எங்கெங்கேயோ போய் கடைசியில் அதை முடிச்சிட்டு இப்ப யாக்கூத்தியாவை ஓதுகிறோம். யாக்கூத்தியா எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா மன் ஜஅல்தஹு சபபல் லிஷிகாத்தி அஸ்ராரிக்கல் ஜபரூத்தியா வன்ஃபிலா கல்யாண் வாரிக ரஹ்மானியா. அப்படியே வந்து 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 அதிலும் சலாமன் சலாத்தன் இருக்கிறது, சலாமனும் இருக்கிறது, முழு வலீஃபாவும் ஸலவாத், முழு யாக்கூத்தியாவும் ஸலவாத்,
ஸலவாத் மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, ஸலவாத்தும் இருக்கிறது, சலாமும் இருக்கிறது. யாக்கூத்தியாவின் கடைசி துண்ட பாருங்க, வல்லாஹில்லாஹும்ம மஸீத ரிதுவானிக அலைஹி மினல் ஆலி வல் அஷீரத்தி மல் ஆலி வல் அஷீரத்தி வல் முக்தபில் ஆதார். அப்படியே வந்து 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 கடைசியாக வக்ஃபிரில்லாஹும்ம துனூபனா வக்ஃபிரில்லாஹும்ம துனூபனா வ வாலிதைனா வ மஷாயிഖினா வ இக்வானினா, எங்களுடைய மஷாயிഖ்மார்கள், நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகள், அதே போன்ற எங்களுடைய சகோதரர்கள், அதே போல இஹ்வான்கள் என்று சொன்னா உடன் பிறந்த சகோதரர்களும் தான், தரீக்கத்தில் உள்ள சகோதரர்களும் தான், அண்டை வீட்டார்களும் தான், முஸ்லிம்கள் அனைவரும் தான். அடுத்தது வஜமீல் முஃமினீன வல் மூமினாத், தரீக்கத்துக்கு மட்டுமா நீங்க துஆ கேட்டேன்னு கேட்டா இல்ல, வஜமீல் முஃமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கொடுப்பாயாக, முஸ்லிமான மூமினான பெண்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கொடுப்பாயாக. அடுத்தது அல்லஹ்யாய் மின்னும் வல் அம்வாத், அப்படியா, மினல் முஃமினீன் வல் மூமினாத் வல் முஸ்லிமாத் அல் முத்தீஈன மின்ஹும், அவர்கள்ல உனக்கு வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க. யார்ல? முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள்ல உனக்கு வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ், அமல் செய்றவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ். அல் முத்தீஈன மின்ஹும், அவர்களுள் உனக்கு வழிபடக்கூடிய தக்வாதாரிகள் பாவத்தையும் மன்னிப்பாயாக. வ அஹ்லில் அவ்ஸார், பாவம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க யா அல்லாஹ். இந்த யாக்கூத்தியாவுல பாவம் செய்யக்கூடியவங்களுக்கும் துஆ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஔராதண்டா, ஒரு திக்ரண்டா, ஒரு ஸலவாத்தண்டா, அது நம்முடைய வதீஃபா யாக்கூத்தியா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அமானிதத்தை அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய முதலாவது தில்மீதாக, முதலாவது மாணவனாக, முதலாவது முரீதாக வந்த அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உந்துலுஸ் என்ற இடத்துல, ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்துவிட்டு இஸ்கந்தரியா என்ற இடத்துக்கு, எகிப்துக்கு வந்து ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முரீதாக மிகப்பெரிய அற்புதத்தோடு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு வந்து சேர்ந்து அவர்களுடைய இல்மையும் அமலையும் ஹாலையும் அவர்களுடைய தக்வாவையும் பேணுதலையும் பெற்று அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடத்திலே இருந்து ஷாதுலியா தரீக்காவின் ஷேகாக, தலைவராக இருந்து மார்க்க உபன்யாசங்கள் மாத்திரமல்லாமல் கல்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தவக்குலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தக்வாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதவொழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுவை மறந்து விடாதே. அல்லாஹ் நாடியதைத்தான் செய்வான். அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தியை இப்னு அத்தாஇல்லாஹ் அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய முக்கியமான மாணவர்கள் ஒரு மாணவன், அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள் ஒரு மாணவன் இப்னு அத்தாஇல்லாஹ் அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எழுதின கிதாபுகளை பார்த்துட்டு முழு உலகத்தில் உள்ள உலமாக்களும் இன்னும் ஆச்சரியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹிக்கம், சாஹிபுல் ஹிக்கம் என்றால் வேறொத்தரும் அல்ல, ஷாதுலியா தரீக்காவின் அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவன் இப்னு அத்தாஇல்லாஹ் அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிக்கம் என்றா ஹிக்மத்துடைய ப்ளூரல், ஹிக்மத் என்றா ஞானம், ஹிக்கம் என்றா ஞானங்கள், ஞான துளிகள் அந்த கிதாபுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. அதுல ஒரு செய்தி சொல்றாங்க, இப்னு அத்தாஇல்லாஹ் அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டினார், அருள் புரிந்தால் அவன் உன்னோட இரக்கம் என்பதை காட்டுகிறான். எனவே நீ அவனோட இரக்கமாகவே இருந்து கொள், நல்லெண்ணம் வைத்துக் கொள். அல்லாஹ் உன்னை சோதித்தால், அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒன்றை தாமதிக்க செய்தால்,
நீ நினைத்த நேரத்தில் உனக்கு வந்து சேரவில்லை என்றால், அது வருமானமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், புள்ள கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், ஊடு வாசல் காணி பூமி எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு நீ நாடின நேரத்தில் உனக்கு கிடைக்காம அது தாமதித்தால் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? உன்னோடு இருக்கிற கோபத்துக்கல்ல, அல்லாஹ்வுடைய பவரையும் நீ அறிந்திருக்கணும். நீ நினைச்சபடி எல்லா நேரமும் தந்துட்டா நீ அல்லாஹ்வை மறந்து விடுவாய். எனவே அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ கேட்பதற்காக சில நேரங்களில் அவன் சோதிப்பான், தராமல் இருப்பான் அல்லது தாமதித்து தருவான். இது அல்லாஹ் உனக்கு அவனுடைய பவரை, அவனுடைய குதிரத்தை காண்பிப்பதற்காக. அதே போல இப்னு அத்தாயில்லா அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சாதுரியா தரீக்காவில் உள்ள இஹ்வான்களுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதே சோதிப்பதற்காகத்தான். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கல்பிலிருந்து அல்லாஹ்வுடைய இடத்தை அகற்றி விடாதே. எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிக்கம் என்பதை வாசித்தாலே போதும், சாதுலியா தரீகா எவ்வளவு ஆழமானது என்பதனை அறிவதற்கு நாங்க என்னதான் செஞ்சாலும், எப்படித்தான் செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை வைத்து அவன் நாடியபடி நடத்துகிறான் என்ற பல குர்ஆன் ஆயத்துகளுக்கு விளக்கங்களை இதிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த தரீகாவாக இருந்தாலும் சில சில கட்டங்களை, சில சில காரியங்களை மாத்திரம் கல்விலே வைத்துக் கொண்டு இந்த தரீகா எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தி, அவர்களுடைய யதார்த்தத்தை விளங்கி, அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கி, தவக்குல், தக்வா, இஹ்சான், அதே போன்று சபர் போன்றவைகளை எல்லாம் நாம் அதிகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த தரீகா வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமான திக்ருகள் செய்வதன் மூலம், அதிகமான திக்ருகள் செய்வதன் மூலம் அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூறுகிறோம். ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதனாலதான் மையத்து விழுந்து விட்டாலும் ஹல்லராவும் திக்ரும் அங்கே இருக்கிறது. 5 வக்து தொழுகையிலும் வலீஃபாவும் யாக்கூத்தியாவும் ஓதப்படாத மக்ரிபையும் சுபஹையும் தவிர எல்லா வக்துகளிலும் ஜலாலா சொல்லப்படுகிறது. வலீஃபா மக்ரிபுக்கும் சுபஹுக்கும் பிறகு ஓதப்படுகிறது. அந்த அமைப்பில் நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக சாதுலியா தரீகாவை எதற்காக உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு அடையலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது, இந்த ஹிக்கம் என்ற அந்த கிதாபுல இன்னும் ஒரு விஷயத்தை நமது இப்னு அத்தாயில்லா அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது, நீங்க அமல் செய்வதென்பதனால் பெருமை அடைந்து விடாது. அமல் செய்கிறாய் என்பதனால் பெருமை அடைந்து விடாது. உன்னுடைய அமல்கள் குறைந்தாலும், அதாவது ஃபர்ல் அல்ல, சுன்னத்தான அமல்கள் குறைந்தாலும் உன்னுடைய கல்விலே எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தால் அல்லாஹ் உன்னை கரை சேர்ப்பான், அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்துவான். அமல் செய்துவிட்டு பெருமைப்படுவதை விட பாவம் செய்த ஒருவர் இஸ்திக்பார் செய்து கில்ட்டி ஃபீலிங்கோட, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே யா அல்லாஹ் என்று உணர்வு பூர்வமாக உள்ளச்சத்தோட கல்பால பாவம் செய்த ஒருவர், யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, நான் எப்படி உன்ன முகத்தை பார்க்க, நான் நல்லவன் இல்லையா அல்லாஹ் என்று நினைக்கிறானே, இவன் மிகவும் மேலானவன். நன்மை செய்துவிட்டு நான் சிறந்தவன் என்று நினைப்பவனை விட என்று ஹிக்கமுல் அத்தாயி என்ற எங்களுடைய சாதுலியா தரீகாவின் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் அல்லாஹுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைக்கக்கூடிய தரீகா தான் சாதுலியா தரீகா என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எது நடந்தாலும்
உன்னுடைய நாட்டம் தான். எனக்கு நல்லது நடந்தாலும் அது நல்லதுதான், கெடுதி நடந்தாலும் அது கெடுதி அல்ல. எனக்கு விளங்குது அது கெடுதிய போல நீ ஹைரத்தான் செய்வாய். அல்லாஹ்வை பற்றிய ஹுஸ்னுல் வன், நல்லெண்ணம் கல்வுக்கு வர வேண்டும். விரல் பட்டா, விரல்ல ஒரு இந்திரிய துளி பட்டா அப்படியே சீ என்று கையை கழுகக்கூடிய நிலையில் உள்ள அந்த இந்திரிய துளி திருமணத்துக்கு பிறகு தாயுடைய கற்பறைக்குள்ள போய் 40 நாட்கள் அது இந்திரியமாகவே இருந்து, அடுத்த 40 நாட்கள் அது இரத்த கட்டியாக இருந்து, அடுத்த 40 நாட்கள் அது சதை கட்டியாக ஆகி 120 நாட்களுக்கு பின்பு 120 நாட்களுக்கு பின்பு அந்த சதை கட்டிக்கு உருவம் கொடுக்கப்பட்டு ஒரு குழந்தையாக ஆக்கி, அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து தொப்புள் கொடி மூலமாக அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறான். 8:45 வரையில பேச சொன்னாங்க. 8:45 இன்ஷா அல்லாஹ் முடிச்சு. தொப்புள் கொடி மூலமாக சாப்பாட்டை கொடுத்தான். மூச்செடுக்க முடியாது, வயிற்றுக்குள்ளே இருட்டு, ஒரு பேகுக்குள்ள இந்த குழந்தை இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 மாசம் இருக்குது. அந்த குழந்தையை பாதுகாத்தது யார்? அல்லாஹ். அந்த குழந்தையை மூச்செடுக்க கூடிய பாக்கியத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு கண்களை கொடுத்து, அறிவை கொடுத்து, அனைத்தையும் கொடுத்து, எல்லாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. எல்லாம் படிச்ச மனுஷன். நாங்க எல்லாரும் குழந்தைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி பாதுகாத்து அந்த தாயுடைய பிரசவ வேதனையோட குழந்தையை அல்லாஹ் வெளியில் எடுக்கிறான். அந்த குழந்தைதான் நான், அந்த குழந்தைதான் நீங்க. அவ்வளவு பேரும் தாயுடைய வயிற்றுக்குள்ளே தன்னந்தனியாக லா தஅலமூன ஷைஆ அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உங்களோட உம்மமார்ல வயிற்றுக்குள்ள இருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். நீங்க நினைச்ச நேரத்துல வெளியே வரல, வர முடியாது. வாப்பாக்கு மேலா, உம்மாக்கு மேலா, டாக்டருக்கு மேலா டைம் கொடுப்பாங்க, சும்மா அப்ராக்சிமேட்லி இந்த டைம். ஆனால் அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அடி நுனி ஒன்றுமே தெரியாது. இப்ப நான் எனக்கு என்னால ஏண்ட ஜிஎம், சேர்மன், ஆலிம், சாதாத், பேச்சாளர், கோடீஸ்வரன், லட்சாதிபதி, என்னென்ன பேர் உலகத்தில் இருக்கிறதோ அந்த பேரை வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை நோவித்தால், பெருமை வந்தது என்று சொன்னால், அவர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தரீகாவிலே இருந்தால் இதை படிக்கணும். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி தந்தார்களோ அதை தெளிவுபடுத்தி நமக்கு காட்டி தந்தவர்கள் தான் நமது குதுபுமார்களும் இமாம்களும் ஷேகுமார்களும். அவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வெளியில் இருந்து எந்த ஒன்றையும் கொண்டு வந்து சொல்லவில்லை. பெருமையை பற்றி சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, உங்க வாழ்க்கையில துனியாலே ஆகிரத்திலே நீ சீரழியோனமா பெருமை உள்ளவனாக இரு. இன்றைக்கு எங்க குடும்பங்கள்ல பாக்குறோம், குடும்பத்தை மதிக்காம, குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தாம, தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தாம, மனைவிய கண்ணியப்படுத்தாம, கணவனை கண்ணியப்படுத்தாம, பிள்ளைகளை கண்ணியப்படுத்தாம அடக்கி ஆளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, இந்த 10 நாட்களில் முதலாவது நாள் நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவனான அப்துல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மாணவனான இப்னு அத்தாயில்லா அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஸலவாத்தையும் சலாமையும் தொகுத்து தந்திருக்கிறார்கள். திக்ருகளை தொகுத்து தந்திருக்கிறார்கள். கல்வை பரிசுத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். அதே போல தற்பெருமை இல்லாமல் பணிந்து போய் பொறுமை செய்து எல்லோருக்கும் சேவை செய்து ஹிதுமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் உலகத்திலே வாழும் பொழுது தேடிக்கொள்ள வேண்டும்.
எனவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடியவர்கள், இந்த மஜ்லிஸுக்கு அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ள யார் யாரெல்லாம் வந்தார்களோ, அதே போல யாரெல்லாம் வெளியிலிருந்து செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருடைய அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், நாம் ஒவ்வொரு நாளும் விடுபடாமல் இந்த வலீபா யாக்கூத்தியாவை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கல்வை பரிசுத்தமாக்கி வைப்பாயாக. கல்விலே தவக்குலை தருவாயாக. கல்விலே தக்வாவை தருவாயாக. கல்விலே அதபை தருவாயாக. எல்லா நேரமும் அனைவரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தற்பெருமையை தந்து நாங்கள் நாசமாகி விடாமல் எங்களை நீயே பாதுகாப்பாயாக. ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. நம்முடைய குடும்பத்துல வர இருக்கிற ஹைராத்துகள் அனைத்தையும் காலடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. நம்முடைய வியாபாரங்கள்ல பரக்கத்து செய்வாயாக. நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் என்னென்ன கவலைகளோட இந்த மஜ்லிஸுக்கு வந்தாங்களோ அப்படிப்பட்ட எல்லா கவலைகளை நீக்கி சந்தோஷங்களாக, மன நிம்மதிகளாக, பரக்கத்துகளாக ஆக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ், யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் நமது குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான ஜோடி பொருத்தத்தை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், வியாபாரத்தோட ஹசானாவை திறந்து தருவாயாக. ஹலாலான ரிஸ்கை விஸ்தீரணமாக்கி தருவாயாக. திருமணம் முடித்து பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தேம்பி தேம்பி அழுது உன்னையே நம்பி உண்டத்துல யாரெல்லாம் துவா கேட்கிறாங்களோ அவர்களுக்கு சாலிஹான, அழகான, அதபொழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ, வெளிரங்கமான நோய்கள், உள்ரங்கமான நோய்கள் உள்ள அனைவருக்கும் ஆபியத்தை கொடுப்பாயாக. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த ஊரை கண்ணியப்படுத்துவாயாக. நமது நாட்டை கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களையும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பரக்கத்து பெற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஊரிலே முழு பேர்வலையிலும் உள்ள எல்லா மையவாதிகளிலும் மௌத்தாவி கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ, முழு இலங்கையிலும் முழு உலக நாட்டிலும் மையவாதிகளில் அடங்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள் அனைவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்குவாயாக. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்துவிட்டு சிறு பிள்ளைகளாக யாரெல்லாம் மௌத்தாக்கப்பட்டார்களோ அந்த தாய் தகப்பனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக. பெரும் தரஜாக்களை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய குடும்பத்திலே வளரக்கூடிய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட நடத்தைகளை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட கூட்டாளிமார்களை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட குடிபானங்கள், பாவனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. நல்ல உலக அறிவை கொடுப்பாயாக. ஆகிராவுடைய அறிவை கொடுப்பாயாக. 5 வக்து தொழுகைகளை நேரத்துக்கு நேரம் தொழக்கூடிய பேணுதலை தருவாயாக. தஹஜ்ஜத் தொழுகையில் ஆர்வத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்புகளில் ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த இடத்துல என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகளோட உன்னிடத்துல கையேந்தி நிக்கிறாங்களோ அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரக்கத்தை கொண்டு, இஹ்லாஸுடைய பரக்கத்தை கொண்டு, தக்வாவுடைய பரக்கத்தை கொண்டு ரப்பே ரஹ்மானே அனைவருடைய எல்லா ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. விதவை பெண்மணிகளுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக. அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நமது துஆக்களை நமது உயிரை விட மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு ரப்பே ரஹ்மானே நம்முடைய அனைத்து துஆக்களையும் நீயே கபூலாக்கி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், நாம் என்னென்ன துஆக்களை மறந்து விட்டோமோ அனைத்து மறந்த துஆக்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துவாயாக. அப்படி இல்லை என்றால் இந்த இடத்துல என்னென்ன துஆவை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அனைத்து ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக.
அதே போல யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தையும் ஷரப்பையும் ரஹ்மத்தையும் தந்து ஹயாத்து நீளமாக ஒற்றுமையோட பரக்கத்தோட குடை வள்ளல்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.